இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.7 இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். கொஷின் என்னன்னா சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். நமக்கு கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x plus 3y minus z equal to 0, x minus y minus 2z equal to 0, 3x plus y plus 3z equal to 0. இதுதான் நமக்கான கொஷின். வழக்கம் போல் இந்த கொஷினுக்கான வே ஆஃப் டிஃபைனிங் நமக்கு ஆல்ரெடி தெரியும், விச் இஸ் சிமிலர் லைக் த நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், ரைட்டா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன்னா இதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிடுறேன். தென் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து நமக்கு தேவையான ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நான் பில்ட் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மை எழுதிக்கலாம். இதுதான் நமக்கான மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ இதுலேருந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம பில்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸையும் நம்ம பில்ட் பண்ணி எழுதிட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தேவையான லோயர் ட்ரையாங்கிள் வழக்கம் போல் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்றா இருந்தால் ஈஸியாக இருக்கும்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். அதை தான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனாக செய்கிறேன். எப்படி அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான், வேர் ஐ வில் பி சேஞ்சிங் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோட பிளேஸில் செகண்ட் ரோவையும் செகண்ட் ரோட பிளேஸில் ஃபர்ஸ்ட் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன். தேர்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே கிடையாது, அதை அப்படி காப்பி பண்ணியாச்சு. தென் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பிளேஸை 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே சப்ராக்ட் பண்ணால் இந்த பிளேஸ் 0 ஆகிடும். அதே மாதிரி இந்த 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே சப்ராக்ட் பண்ணால் இந்த பிளேஸ் 0 ஆகிடும். இதை கம்ப்ளீட்டாக ரோ ஆப்ரேஷனாக செய்யும்போது நமக்கு இந்த ரெண்டு பிளேஸஸும் 0 ஆகிட்டு இங்கேயும் சேஞ்சஸ் வரும். அது எப்படி ஆகும், எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை, ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். தென் செகண்ட் ரோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ கூட 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் ரோ கூட ஃபர்ஸ்ட் ரோவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் ரோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 1 into 2 is 2, 2 minus 2 is 0 here. Minus 1 into 2 is minus 2, 3, minus of minus 2 will be 5. Minus 2 into 2 will be minus 4, minus 1, minus of minus 4 will be 3. இங்கே 0 0 தான் இருக்கும். அதே மாதிரி தேர்ட் ரோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தேர்ட் ரோ கூட அந்த மல்டிப்ளை பண்ணதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 into 3 is 3, 3 minus 3 is 0. Minus 1 into 3 is 3, minus 1 into 3 is minus 3, 1 minus of minus 3 will be 4. Minus 2 into 3 will be minus 6, 3 minus of minus 6 will be 9 here. இங்கே 0 அப்படி தான் ஃபாலோ ஆகும். இப்போ நமக்கு இந்த ரெண்டு பிளேஸஸ் 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு பிளேஸ் 0 ஆகுனா நம்மளோட ஒர்க் முடிஞ்சது. நான் அதுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா செகண்ட் ரோவை 4ஆலையும் தேர்ட் ரோவை 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பிளேஸ் ஈஸியாக 0 ஆகிடும். ஒய் பிகாஸ் இங்கே 5 1 4 தான் இருக்குது. இதே எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே பண்ணல, ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தேர்ட் ரோவில் இருக்க எலிமெண்ட்ஸை, அதாவது இந்த ரெண்டு எலிமெண்ட் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணால் போதும். பிகாஸ் anything multiplied with 0 will be 0 தான். ஸோ நான் இந்த ரெண்டு எலிமெண்ட் அண்ட் இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ எழுதினாலே போதும். ஒய் பிகாஸ் ஆல் த டேர்ம்ஸ் ஆர் 0, ரைட்டா? ஸோ 4 5s are 20. நம்ம எப்பவும் போல் வழக்கமாக கீழே இங்கே எழுதிக்கலாம். எழுதிட்டதுக்கு அப்புறமேட்டு சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதை எழுதிக்கிறேன். 4 5s are 20 and 9 5s are 45. இடையில இருக்கிற ஆப்ரேஷன் சப்ராக்ஷன். தென் 4 into 5 is 20. Then 3 into 4 is 12. ஓகே, இப்போ சப்ராக்ட் பண்ணி அதோட வேல்யூஸை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் 0 minus 0 will be 0. அதே மாதிரி இங்கேயும் 0 minus 0 will be 0 again. 20 minus 20 will be 0. Then 45 minus 12 will be 33. ஓகே, இப்போ இதுக்கான ரேங்க் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி எழுதிக்கலாம். The last matrix is in row echelon form. Okay.
இப்போ ரேங்க் எழுதிக்கலாம். ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு இது ஒன்று நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 3. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ ரோ அண்ட் தேர்ட் ரோவும் நான் ஜீரோ ரோ. ஸோ this shows that rank of A is equals to rank of augmented matrix is equals to 3ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இந்த சிஸ்டம் கன்சிஸ்டன்ட்ன்றது நமக்கு தெரிய வந்துருச்சு, ரைட்டா? அதை எழுதிக்கலாம். The system is consistent. Why? Because அது ஈக்குவல்னு வந்துருச்சு. ஸோ system is consistent and இப்போ இது ஈக்குவல் டு 3 இருக்கிறதுனால இது என்ன சொல்யூஷன் பார்த்தோம்னா ட்ரிவியல் சொல்யூஷன். இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் சொல்யூஷன்னா எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 0 இருக்கும். அதாவது the solution x, y, z is equals to 0, 0, 0. ஓகே, இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஃபைனல் சொல்யூஷன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.